தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டின் பெருவிழா என்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மெரினாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது. சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சி சார்பில் தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டின் பெருவிழா என்ற தலைப்பில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மெரினாவில் நடைபெற்றது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் கரகாட்டம், பறையாட்டம், கோலாட்டம், புலியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வார விடுமுறை என்பதால் ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்தினருடன் வருகை தந்து கலை நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலூன், காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடங்கிய இந்த பேரணியானது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்தபடி 100% வாக்களிக்க வேண்டும் என்ற பதாகைகளுடன் முக்கிய சாலைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தலைக்கவசம் அணிந்தவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மேட்டூரில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. பயிற்சி காவல் கண்காணிப்பாளர் பிரியங்கா பார்கவ், டிஎஸ்பி சண்முகசுந்தரம் ஆகியோர் தொடங்கி வைத்த பேரணியில் துணை ராணுவத்தினர், உள்ளூர் காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் கலந்து கொண்டனர். கருமலைக்கூட சிட்கோவில் தொடங்கி குப்பண்ண கவுண்டர் தெரு, தாசன் தெரு, மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று காவல் நிலையத்தில் நிறைவடைந்தது. காவல் ஆய்வாளர்கள் பிரபா, பானுபதி, பாலசுந்தரம், கணேஷ்குமார் மற்றும் காவல்துறையினர், துணை ராணுவத்தினர், ஊர்காவல் படையினர் அணிவகுப்பில் கலந்து கொண்டனர்.